சாந்தாவும் அவங்க பொண்ணுகிட்ட நடந்த விஷயத்தையுமே சொல்லியிருந்திருப்பாங்க. அது கேட்கற அவங்க பொண்ணுமே இப்ப பயங்கரமா கடுப்பாயிட்டு இருப்பாங்க. சூழ்நிலை அப்படி இருந்துச்சுமா, உன் நல்லதுக்காக தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அழுதுட்டு இருந்திருப்பாங்க. ஸ்ருதியும் நீ எனக்கு நல்லது பண்ணல, என்னையும் என் குழந்தையும் பிரிச்சு வச்சுட்டு பாவத்தை தான் பண்ணிருக்க, சொசைட்டிக்கு பயந்து நீ அந்த மாதிரி பண்ணிருக்க, எனக்காக நீ எதுவுமே பண்ணல அப்படி சொல்லி திட்டி விட்டுட்டு இருப்பா. அடுத்த நாள் நிதியும் அவளோட உண்மையான அம்மா பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. 6 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருந்திருப்பாங்க. நிதியை பாக்குற ஸ்ருதிக்குமே இப்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும். அவங்களுக்கான கேஸ்மே நடந்துட்டு இருந்திருக்கும். அப்ப ஸ்ருதியும் அங்க இருக்க ஜட்ஜ் கிட்ட எனக்கு நிதி கிட்ட பேசணும் பழகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, எனக்கு 3 நாள் மட்டும் டைம் கொடுங்க, அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. அதுக்கு ஆதியும் எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே தெரிவிச்சிருக்க மாட்டான்றதுனால நிதியை இப்ப ஸ்ருதிமே கூட்டு போயிட்டு இருந்திருப்பா. நிதிக்கு தேவையானது எல்லாத்தையுமே ஸ்ருதியும் அவளோட ஹஸ்பண்டுமே பார்த்து பண்ணிருப்பாங்க. இவங்க 3 பேருமே அந்த 3 நாளுமே ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. இங்க ஒரு பக்கம் ஆதியோட வீட்டுல இருக்க எல்லாருமே ஸ்ருதி இல்லாம ரொம்ப சோகமாவே இருந்திருப்பாங்க. நாளுக்கு அப்புறம் நிதியும் அந்த கோர்ட்டுக்குமே போயிருந்திருப்பா. அப்ப ஆதி கிட்ட வந்து எனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு புது டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பா. கோர்ட்ல எல்லாரும் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப ஸ்ருதியும் நிதியை கூப்பிடுறதுல இப்ப நிதியுமே ஸ்ருதி கிட்ட போயிட்டு இருப்பா. இதெல்லாம் பாக்குற ஆதிக்குமே கொஞ்சம் மன வருத்தம் ஆயிட்டு இருக்கும். அங்க இருக்க ஜட்ஜும் இப்ப நிதி கிட்ட உனக்கு யார் கூட இருக்க பிடிச்சிருக்கு அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாரு. அப்ப நிதியும் எனக்கு ஆதி அப்பா கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், அம்மாவும் என்ன நல்லா தான் பாத்துக்கிறாங்க, எனக்கு அவங்களே ரொம்ப பிடிச்சிருக்கு, விக்ரம் அங்கிள் அப்பான்னு சொல்லி கூப்பிட சொல்றாங்க, என்னோட அப்பா எப்பவுமே ஆதி அப்பா தான், போட்டோல இருக்க நிதி அம்மா தான் என்னோட அம்மா, இந்த ஃபேமிலி தான் என்னோட ஃபேமிலி அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. கேட்கிற ஆதிக்குமே இப்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும். அந்த ஜட்ஜும் இந்த நாள் வரைக்கும் நிதியுமே ஆதி நல்லா பாத்துட்டு இருந்திருப்பான்றதுனால இப்ப அந்த குழந்தையோட கஸ்டடியுமே ஆதிக்கிட்டே கொடுத்துட்டு இருப்பாரு.